Hi friends, welcome back to Samir Bites. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா புதுப்பேட்டையில் இருக்க தாஜ் சிக்கன் பிரியாணிக்கு பிரியாணி சாப்பிடலாம் வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா தியேட்டர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கு வாசல்லே போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் கீழே. அண்ட் செகண்ட் லேண்ட்மார்க்னு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்துட்டு வந்து அண்ணன் கடை போட்டிருப்பாப்புல. இவர்கிட்ட வெறும் சிக்கன் பிரியாணி மட்டும் சேல் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்ச 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னாங்க. அண்ட் நம்ம கேமராமேன் சந்தோஷம் சாப்பிட்டுருந்தா சூப்பராக இருக்குண்ணா. அதுக்காக தான் இங்கே சாப்பிட்டு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இவங்க அடிஷனலாக வெறும் எதுவும் கிடையாது. இந்த சிக்கன் 65 சுக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க தாஜ் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 100 ரூபாய்க்கு உண்டான பிரியாணி. ஸோ இதோட குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 2-3 பீஸு லெக் பீஸ் ஸ்பெஷலாக கேட்டுவாங்கண்ணா. அப்பா ஆவி பறகுது பாருங்கள். அண்ட் ஒரு முட்டை கொடுக்குறாங்க. 2-3 இல்லை, இதோ ஆமாம் 1 2 3 4. மெயினாக லெக் பீஸ் தான் பெருசு. ஸோ ரைஸோட குவான்டிட்டியும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்றாங்க போல இருக்குது. நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்ட ரிவ்யூ தரீங்களான்னு. எல்லாருமே வைக்கப்படுறாங்க. சரி நம்ம மட்டும் சாப்பிட்டு நம்ம மட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு போகிறோமா, சரி அவங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தோம். பட் யாருமே வந்து வில்லிங்காகவே இல்லை. அதனால் நம்மளே சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் வர்றவங்க எல்லாமே மினிமம் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் சாப்பிட்டு போகிற ஆளாக இருக்காங்க. இது கூட வந்து அண்ட் ரைத்தா மட்டும் தான் கொடுக்குறாங்க அவங்க பிரியாணி கூட, வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பைட் போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட லெக் பீஸ் எவ்வளோ வெந்திருக்குன்னு பாருங்கள். அதை பாருங்கள். அதான் அவ்வளோதாங்க, பிக்கவே இல்லைங்க. நான் அப்படியே வருதுங்க பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லெக் பீஸை வச்சு இவங்க ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட கூப்பிட்டு காமிக்கிறேன். கூச்சிக்காத கொஞ்சம் காமிச்சிருங்க. ஸோ நல்லா ரைஸ் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து இது ஒரு விறகடுப்பு பிரியாணியாக இருக்கலாம், சாப்பிட்டா தெரிஞ்சிடும். ஸோ போகலாம் ஃபர்ஸ்ட் பைட். சந்தோஷ் வர வர நீலாம் நல்ல கடையை காமிக்க ஆரம்பிச்சிட்ட. நல்லா இருக்குது பிரியாணி. தப்பிச்சிட்டேன் நீ. சூப்பராக இருக்குது. கறி நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. அண்ட் அந்த மசாலா கல்யாண பிரியாணி மாதிரி இருக்குங்க. இந்த தக்காளி தான் போட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் சுமாரான பிரியாணி நினச்சேன். சூப்பரான பிரியாணி. பின்னாடி கூட்டம் பாருங்கள், வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பிரியாணியில் வந்து இவர் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. கரெக்டான ஒரு மசாலா போட்டுருக்காங்க. கறி நல்லா குக் ஆகிருக்கு. அண்ட் இதில் அவங்க அடிஷ்னலாக ஒரு சிக்கன் 65 கொடுத்துதான் நல்லாயிருக்கும். ஐ மீன் நம்ம பே பண்ணி சாப்பிட்லாம், அது மட்டும் தான் குறை, மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா மத்தியானம் நீங்கள் வந்து 1 மணிக்கு வாங்க. 1 மணிக்கு வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்தீங்கன்னா சாப்பிட்லாம். லேட்டாக வந்தீங்கன்னா காலி ஆகிடுமா. ஏன்னா இங்கே வந்து ஒரு கஸ்டமர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னார் என்கிட்ட, ரிவ்யூ கொடுக்கலான்னு கேட்டேன்னா ஐயோ தானேப்பா நான்லாம் பேசலப்பா அப்படின்னாரு. ஸோ அவர் தான் சொன்னார், ப்ரோ நீங்கள் ரிவ்யூ தரீங்களா ப்ரோ? ஏதோ நம்ம ப்ரோ இருக்கார் பாருங்க, அப்படியே வாங்க ப்ரோ, ஜாயின் பண்ணிங்க. அப்படியே வாங்க வந்துட்டார் நம்ம ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்குது பிரியாணி? நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. சிக்கன்னாலும் பாய்கிட்ட தான் சாப்பிடுவேன், யார்கிட்ட சாப்பிடுவேன். அப்படியா? நான் 5 வருஷமா சாப்பிட்றேன் புதுப்பட்டா வீடு. சிக்கன் பிரியாணி பாய்கிட்ட தான் சாப்பிடுவேன். நீங்களும் 5 வருஷமா சாப்பிட்றீங்களா? 5 வருஷமா சாப்பிட்றேன். சிக்கன் பிரியாணி மட்டும்னா பாய்கிட்ட தான் சாப்பிடுவேன், யார்கிட்ட சாப்பிட மாட்டேன். அப்படியா? இங்கே வேற எங்கேயுமே நல்லா இருக்காது? அங்கேயுமே சாப்பிட மாட்டேன், புதுப்பட்டா பாய்கிட்ட மட்டும். எதனால பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது? ரைஸே நல்லா இருக்கும், பீசஸ் நிறைய இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா ரைஸை கொடுப்பாப்புல எவ்வளோ கேட்டாலும். அப்படியா? சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குல்ல, அதுதான் சொன்னேன். சரி நான் எப்பவுமே வந்து நான் போனேன்னா என் சேனலுக்கு நான் மட்டும் ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுவேன். சரி யார்கிட்ட கேட்கலான்னு ஒருத்தட்ட கேட்டேன், அவர் ரொம்ப வைக்கப்பட்டாரு. சரி அதனால தான் உங்களை கூப்பிட்டுக்கலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. ஏன்னா நான் மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு ஒருத்தர் பர்சனலாக ரெகுலராக ஒரு கமெண்ட் பண்ணுவோம், ஒரு சப்ஸ்கிரைபர், அவருமே சொன்னார் இந்த மாதிரி வந்து நீங்கள் மட்டும் சாப்பிட்டு சொல்கிறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நல்லா இருக்குமேனு. அதனால தான் பிரதர்கிட்ட கேட்டேன். பிரியாணி நல்லா இருக்குது, போதுமா? ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பிரியாணியில் கொடுக்குறாங்க. ஒரு பிரியாணி தான் 100 ரூபாய்க்கு. இந்த பிரியாணி இவ்வளோ குவான்டிட்டியில் சிக்கன் பீஸ் போட்டு முட்டை வச்சு கொடுக்குறாங்க. 60 ரூபா கொடுத்தீங்கன்னா வெறும் முட்டை வச்சு ஒரு பிரியாணி ஆஃப் கொடுப்பாங்க, போட்டு 60 ரூபா. இந்த இதில் ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. ரொம்ப அதிகபட்சம் 100 ரூபா. எனக்கு தெரிஞ்ச 100 ரூபாய்க்கு வந்து செம்ம பிரியாணி போடுறது, தரமான பிரியாணி தாங்க. நீங்கள் பின்னாடி இருக்க கூட்டதே பார்க்கலாம். இது இப்போ நம்ம பேசின பிரதர் கூட பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு 5 வருஷமாக சாப்பிட்றாரு. ஸோ ரெகுலர் கஸ்டமர் நிறைய பொருள் இருக்குது இந்த கடைக்கு. இப்போ நீங்கள் வரணும் சீக்கிரமாக, அவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஒரு பிரியாணி கடை இருக்குது, இல்லை ஒரு ஃபுட்டு கடை இருக்குது, நல்லா இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா
அதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம போய் அங்கேயும் ஒரு வீடியோ எடுத்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதை மறக்காமல் போடுங்க. ஏன்னா நாங்களே வந்து அப்படியே சுற்றி கிடைக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இனிமேட்டு வந்து கடைங்களுக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம், அதை வச்சே நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சந்தோஷ் தான் சொன்னோம். 5 ஸ்டார் வரையும் கொடுக்கலாம். சூப்பராக இருந்தால் 5 ஸ்டார். அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆம்பியன்ஸ் ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க போகிறோம் எல்லா கடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்களே புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அந்த கடைக்கு சாப்பிடலாம். ஸோ இந்த கடைக்கு வந்து நான் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவான்டிட்டி அண்ட் இந்த ப்ரைஸ் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.5 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது, ரைஸ் நல்லா குக்காக இருக்குது, மீட்டும் நல்லா குக்காக இருக்குது, ஸ்மெல்லு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் மெயினாக வாழை இலையில் கொடுக்குறாங்க. இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இல்லாமல் வாழை இலையில் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ வாழை இலையில் சாப்பிடும்போதே அந்த சாப்பாடோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மாறும். இது கூட வந்து இந்த ரைத்தாவும் கொடுக்குறாங்க. ஸோ இது 4.5 இந்த கடைக்கு கொடுக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இருக்கிற கூட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை முதல்ல சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் இல்லை டாடா பாய்.